விருதுநகர் மாவட்டம் மண்ணின் மைந்தன் காளையின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவோ வீடியோஸ் நிறையா போட்டுக்கிட்டு தான் வரோம், நிறையா பார்த்துக்கிட்டு தான் வர்றீங்க. நம்ம நல்ல தரமான குட்டியில் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தரமான குட்டியில் தான் ரொம்ப நாளாகவே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம நாய் வந்து பார்த்திங்கன்னா, முண்டுக்கும் நம்மளோட புலிசாரல் ஃபீமேலுக்கும் வந்து ஒரு 5 குட்டி போட்டுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு புலிசாரல் மேல் மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சாச்சு. ஸோ வந்து நம்ம புலிசாரல் ஆண் குட்டி இல்லை அப்படின்றக்காண்டி ஒரு ஆண் குட்டியை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மிச்ச 4 குட்டி வந்து நம்ம சேல் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த குட்டியோட இது எப்படி இருக்குது, இதில் எது ஆன் பண்ணு இந்த குட்டியில் பற்றி நம்ம சொல்லியே நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபீமேல் தான் பார்த்திங்கன்னா இப்போ போதும். உங்களுக்கு இன்னையோட இது 28 டேஸ் வந்து ஆகுது. ஸோ இது வந்து ஃபீமேல் பிரெண்டல் ஃபீமேல் பார்த்திங்கன்னா இது. ஸோ நம்ம பார்க்குற மாதிரி வந்து இது ராஜமடி, அதில் ஒரு கூடிய ஒரு நாய்க்குட்டி. வால்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பேட்சஸ் வந்து லைட்டாக இப்போ தான் தெரியுது. ஸோ போக வரும். இது பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ஹார்ட் சிம்பிளில் வந்து ஒரு சேஃபில் வந்து இதுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட் குவாலிட்டியில் வரக்கூடிய ஒரு ஃபீமேல் நம்ம சொல்லலாம். இது நம்ம அடுத்த ஜென்ரேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஸோ நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிள்ளை சாம்பலில் வந்து ஒரு ஆண்குட்டி வந்து நம்மகிட்ட போட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே இதுதான். ஸோ உங்களுக்கு தெரியும், காது வந்து செவலை காதில் இருக்கும். ஸோ சுத்த பிள்ளையில் செவலை நிறத்தில் வந்து காது வந்து இருக்கும். ஸோ இது வந்து பிள்ளை ப்ளஸ் சாம்பலாக சேர்ந்து வரக்கூடியது. ஸோ அதே தான் வால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை விட கொஞ்சம் இது பெரிய சைஸ் குட்டியாக தான் இருக்கும். ஏன்னா ஆண் குட்டிங்க பெருசாக தானே இருக்கும். ஸோ இது பெருசாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளோட செம்மறை. செம்மறையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல். எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சாம்பல் புலிசாரை தான் மேக்ஸிமம் லைக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி செம்மறை நாய்க்கு என்ன வருதுன்னா, எந்த இதுலேயும் சீக்கிரத்தில் வந்து நோய் தாக்காது. எவ்வளோ நம்ம நாய் வளர்த்தாலும் ஸோ ஈஸியாக வந்து பார்வை அந்த மாதிரி தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் செம்மறை குட்டிகளுக்கு எப்போயுமே வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த 2 ஃபீமேல் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் நல்லா இருக்குது. ஸோ நம்ம அடுத்த மேல் வச்சுருக்கோம், அடுத்து டெவலப் பண்ணணும், தோட்டம் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஃபீமேலை நம்ம யூஸ் பண்ணோம், நம்ம வளர்த்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் தரமாக வரக்கூடிய ஒரு நல்ல ஃபீமேல் குட்டி தான் நம்ம சொல்லலாம். ஸோ ஏன்னா கலர் ரெண்டுமே நல்ல கலர், நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்காக வரக்கூடிய ஒரு நாய் இனத்தோட நம்ம முண்டுக்கு பிறந்த குட்டி தான். ஃபாதர் மதர் டீட்டெயில்ஸ், பேண்டிங் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்கள் வீடியோவில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஃபைனலாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஓடிப்பி ஒழிஞ்சிட்டாரு. ஸோ ஃபைனலாக பார்க்குற யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம கருமறை வந்து மேல்குட்டி. ஸோ இவரும் அதே மாதிரி தான். உங்களுக்கு தெரியும் கலர் பார்த்திங்கன்னா நல்ல கலர். ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் வந்து கலர் வந்து சாம்பல் அப்படி புளிசாறு தான் ஆசைப்பட்றாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி கருமறையில் நாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கருமறையில் இன்றைக்கி ஆண் நாயை நம்ம பெருசாகவே பார்க்க முடியாது. ஸோ அதுக்கானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருமறையில் எல்லாம் இருக்குது. ஸோ இது எப்படி பார்த்திங்கன்னா பேட்சஸாக வந்திருக்கு. ஸோ கருமறைனாலே பொதுவாக என்ன சார் 4 கால் வெள்ளை, நெத்திராமல் பூவால் வெள்ளை இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் வந்து கழுத்து சுற்றி வெள்ளை வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்சஸாக வந்திருக்கு. ஸோ பூவால் வெள்ளைன்னு நல்லா வந்திருக்கு. 4 கால்லையும் வெள்ளை வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டியில் நம்ம குட்டியில் எல்லா குட்டிகளுக்கும் நெஞ்சில் பேட்சஸ் வந்துடும். நம்ம முண்டுக்கு பிறக்கிற குட்டிகளை எது குட்டி எடுத்திங்கனாலும் நெஞ்சில் பார்த்திங்கன்னா பேட்சஸ் வந்துடும். ஸோ இப்போது உங்களுக்கு வளர வளர நல்லா தெளிவாக தெரியும். எல்லா குட்டிகளுக்கும் வந்து பேட்சஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த குட்டி வேண்டவங்க கீழே என்னோட நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குட்டி 8000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேண்டுறவங்க கால் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். குட் பை.